ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராணி தான் விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் நான் விளையாட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு வேற தெரில. தர்மாடி விழுன்னு நினைக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஈஸியே வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டோம். என்ன போது வேற தெரியல. நம்ம பண்ணுவோம். ஏதாவது தப்பிக்க முடியுதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டே 1 ஃப்ரெண்ட்ஸ். கடவுளை வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜெயிக்க போகிறோமா இல்லையான்னு கடவுளை வேண்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு கீழே போட்டுட்டு கிளவி வருவா. அவள் வருவா, இந்த சத்தத்துக்கு வருவா கிளவி. இந்த கிளவி வருவாளான்னு நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம். சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அவன் எல்லாமே வருவான் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சவுண்டு கேட்டால் அவன் கிளவன் இருக்கான்ல, அவனுக்கு சின்ன சவுண்டு கேட்டால் பெரிய சவுண்டு கேட்டாலே வரமாட்டான். ஆனால் கிளவிக்கு சின்ன சவுண்டு கேட்டாலே வந்துடுவா. அந்த அளவுக்கு. ஆனால் மூளையில் ஒன்றுமே இல்லை கிளவிக்கு. கிளவி அந்த பக்கம்தான் போகிறா. நம்ம கீழே போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கதவை திறந்துட்டான்னு நினைக்கிறேன். போலாமா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ். Yeah, friends. Friends. Oh, sure. உள்ள போய் ஒழிஞ்சுப்போம். ஓடியோ. எனக்கு காதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எரியுது. ஐசியூவா? ஐசியூ இது ஒன்று உண்மையிலே ஐசியூக்கு அனுப்புகிறேன். அவளை அனுப்ப போகிறோமா, அவள் நம்மளை அனுப்பாவலான்னு தெரில. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டாளா தெரியலையே. இந்த இருக்குமாடா அழுத்திட்டேன். வருவா கிளவி. ஷார்ட் கட் மட்டும் ரெடி ஆகட்டும் இருக்கு. அப்புறம் இவளுக்கு சரி. இப்போ நம்ம வருவா சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டும் நம்ம மேலே போயிட்டோம்னா அவ்வளோதான். கீழே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளவிக்கு பக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக் ஆயிடுச்சு. இப்போ கீழே போய்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? பக் ஆயிடுச்சு கிளவிக்கு. பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளவிக்கு பக் ஆயிடுச்சு. போகலாமா வேணாமா பயமா இருக்கு. திடீர்னு போட்டு சொல்லிட்டாங்க. கிளவி வாயை காட்டு. நாரி போன வாய் தான் வந்துட்டு. கிளவி வாடி கிளவி. ஒரு பொசக்கட்ட கிளவி. அதே போல் யாருக்குடா யாருக்காவது
ஐயோ ஏய் கண்ணு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் கிளவி பொசக்கட்டை கிளவி எங்கெல்லாம் டேப் அப்படி பண்ணி பொசக்கட்டை கிளவி பண்ணி கிளவி ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் எதோ வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா ட்ராப்பை எங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்காங்க. சரி நம்மளுக்கு கார் பேட்ரி கிடச்சிருக்கு. நம்ம இன்னைக்கு கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு கார் எஸ்கேப் தான் பண்ண நம்ம இன்னைக்கு கார் எஸ்கேப்பு பண்ண போகிறோம். கன் பாட்டு ஒன்று பாட்டு போவோமா? ஃபஸ்ட் இங்கே ஸ்பாட் பிரேக் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்பாட் பிரேக் கிடச்சிருச்சோ இதுக்கு தள்ளி விட்டு போயிடுவோம். ஐயோ இதை மறந்துட்டோமே. ஆமாம்ல ஃபஸ்ட்டு இந்த கிளவி இதானதே நம்ம மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ கிளவி பக்காயிட்டு இருந்ததையே நம்ம மறந்துட்டோம். என்னால் அது ஃபஸ்ட்டு இதுவே ஒரு மாதிரி இருக்கும். ஓகே ப்ரைஸ் பொசக்கட்டி கிளவி ஏதாவது வச்சுருக்காளா? ஏய் ரெண்டாவது கன் பாத்ரூம் கிடச்சிருக்கு. ஒரு சாத்து ஒரு கன் பார்த்தேன் கிச்சனில் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இந்த பக்கம் போயிடும் சீக்கிரமாக போயிடும். பொசக்கட்டை கிளவி பொசக்கட்டை கிளவி வர இங்கே ஒன்றுமே வைக்க மாட்டேங்கிறான்ப்பா. இன்ஜின் பாட்டு கிடைச்சாச்சு. இன்ஜின் பாட்டு கிடைச்சாச்சு. கீழே போய் வச்சிடுவோமா? கேஸ் எங்க இருக்கு பார்ப்போம். இன்ஜின் பாட்டு எடுத்து போய் வச்சிடுவோம். நம்ம ஏதாவது பார்க்கணுமா? ஒன்றுமே இல்லை. பொசக்கட்டை கிளவி எதுவுமே வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் சவுண்டாக பேசுகிறேன்னா கொஞ்சம் இதுவாக பேசுகிறேன்னான்னு எனக்கே தெரியல. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் லைக்கு சர்ப்ரைஸ் தான் பண்ண உள்ளாமே. லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணிடுங்க. ஐயோ இந்த நேரத்துலேருந்து எனக்கு வாயிலே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கிளவி போய் பார்த்துட்டு வருவோமா? இங்கே எதாவது கிடைக்கிறான்னு பார்ப்போம். மூணாவது கன்னு பாட்டும் கிடைச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த புக்கை இங்கே தூக்கி போட்டு மூணாவது கன் பார்த்தேன். குழந்தைக்கு பக்காயிடுச்சுல போய் பார்ப்போமா? என்னது குழந்தையா? அது ஒரு எருமை மாடுடா. எருமை மாடை போய் ஃபஸ்ட்டு சுட்டி தள்ளிட்டு வருவோமா? பொசக்கட்டை கிளவி போ. எங்க சாவல மாட்டேங்கிறாங்க. ஐயோ பக்கானால ஒன்றும் ஆகாதா? எங்கே திரும்பலாம் பார்க்குறாங்க. அதை போடி பொசக்கட்டை கிளவி. ஒரு புல்லட் வேஸ்ட்டாக போடுச்ச. இங்கே புல்லட் இருக்குது. ரீலோட் பண்ணி கீழே போட்டுருக்கோம். கார் பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபியூலு ஐயோ காருக்குள்ளே வச்சிருவோமா? அந்த கீ வேறு எங்கே போச்சுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதை என்னடா இங்கே வரேன்
இங்கே தான் வைக்கணும். ஸ்பார்புக்கு மேலே பார்த்தேன், போய் வச்சுட்டு வந்துடுறேன். எடுத்துட்டேன். ஐயோ ஏன்டா இந்த பக்கம் போகலாம், என்ன ஆச்சு? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு வேகமாக போகிறான் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரில, தினமும் ஸ்லோவாக போவான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெயிண்டிங் பீஸை எடுத்து வச்சா என்ன ஆகுன்னு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 1ஆம் நம்பரு எடுத்து பார்ப்போமா? 1ஆம் நம்பர் என்ன வச்சுருக்குது? ரிமோட்டா? எரடி ஒன்ன கையில் வச்சு அதை கடிச்சிருவேன் நீ. இரு என்னையே கடிக்கிறியா? போட்டலாம உனக்கு விட மாட்டேன். எங்கேயோ வச்ச செல்ல எங்கேயோ வச்ச ரிமோட்டை, ஐயோ எங்கேயோ ஷூட் கன்னை போட்டுவிட்டேன். எங்கன்னு பார்க்குறேன். யாராவது தள்ளி விட்டது? அடப்பாவீங்களா, நான் தள்ளியே உள்ளேடா. அப்படியே வேகமாக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே வேகமாக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே போயிட்டு அந்த பசங்க டேக்கிறவே மைக்கோஸ்ட் நடந்துகிட்டே இருக்கீங்க. கால் வலிக்க போகுது செல்லம், அதெல்லாம் ஒழுங்கா இருங்க. புட்டை சுட்டு பார்ப்போம். போடு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு எதுக்கு இங்கே வரேன்? இங்கே பசங்கிட்ட கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ், கிளவியோட வழியாதான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா கீது ரஸ்டி அந்த கீ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கார் எஸ்கேப் தானே ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அச்சோ எதுக்குடா அந்த மைண்ட் நம்மளுக்கு ஆகுது? தர்பூசணி அதெல்லாம் காணும். எங்கே போட்டு வச்சது கண்ணு கடக்கா? எங்கேயாவது போகணுமே, எங்கேயா போய் ரீலோட் பண்ணிட்டு வரணுமே. இதோ இங்கே ரீலோட் பண்ணிடுவோமா? என்ன செக்காயிடுச்சு ஃபஸ்ட்டு, செக்காவல. என்னடா அது கீழே வந்து கிடக்கு? அட போங்கடா. நம்ம கண்ணை எடுத்து போயிட்டு மேலே போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. மேலேயே போகல நான் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கிளவி இல்லைனால. நான் ஜாலியாக தான் இருக்குது கிளவி பக்கானதுனால. ஸ்பெஷல் கீ எங்கே இருந்தது? தெற்கு ஸ்பெஷல் கீ கிடச்சாச்சு. போய் வச்சிருவோமா? அண்டர் கிரவுண்டு மாதிரி பெய்கிட்டே இருக்கும் போலக்கே. பறந்தாச்சு. அப்போ யார் சுட்டு வருவோமா? கொஞ்சம் கிட்ட போய் தான் சுடணும்னு நினைக்கிறேன். முடிச்சா ஓகே. காக்கா சாப்பாடு தான் இன்சாண்டில் தேவைதான், எடுத்து போயிருக்கோம். இன்சாண்டில் தேவைதானே பார்க்க. எதுக்கு நம்ம என்ன
ஐயோ வா மொத்தம் கேட்டுச்சு தள்ளி விட்டு போய் தள்ளி வாழ பக்காச்சு இல்லை பக்கா நினச்சேன். ஓகே இந்த ஆரையும் நம்ம டைட் பண்ணி விட்டுறலாம். டைட் பண்ணியாச்சு. கீழே போடும் ஸ்பார்க் பிளக்கு. நான் அப்பயே எடுத்து வரலான்னு நினச்ச ஸ்பார்க் பிளக்கை முடியல. அப்போ மறந்துட்டேன் அந்த பக்கம் போயிட்டேன். இதோ இப்படி மேலே வந்துட்டு அதோ அந்த பக்கம் போயிட்டேன். மேலே வந்துட்டு இங்கே தான் எனக்கு கிடச்சிச்சு ஸ்பார்க் பிளக்கு. ஃபஸ்ட்டே கிடச்சிச்சு. சரி இப்போ நம்மளுக்கு வந்து கார்கி மட்டும்தான் தேவைப்படுது. கார்கி நான் எங்கே பார்த்தேன் எங்கே இருக்குன்னு தெரியலை. ஆனால் நான் பார்க்கல ஒன்றும். இது அதோ அந்த கன்னோட இதுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொசக்கட்டிய கலவையை பக்கத்துக்கு தான் நேரம் இல்லை நம்மளுக்கு. நம்ம போய் கார்கி எங்கே போட்டோம் எதுக்கோ கார்கியை வந்து அங்கே வச்சிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பயமாக இருக்குமே. எங்கே தோன்ற பார்த்துட்டோமே நம்ம. मुझे this is my trap வாங்கடா பண்ணிய சேஃப்டியும் எங்கே போச்சுன்னு தெரில. அது வேற ஒரு விஷயமா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. இப்போ என்ன பண்ணுறது நான்? புக்கு எடுத்து போய் அந்த கிளவியில் வச்சிருவோம். புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பொசக்கட்ட கிளவியை பார்த்துட்டு போவோம். கிளவி நல்லா இருக்கியா? அதே பல்ல வச்சுக்கிட்டு இது பண்ணுற அளப்பறை தாங்க முடியலப்பா. சரி நம்ம பண்ணு போன பக்கபாய் கிளவைய பார்க்கறதுக்கு நேரம் இல்லை சொல்லிட்டு இவரை தள்ளி விட்டு நம்ம கீழே போய் ஒழிஞ்சிக்கணும். அவன் வருவாளான்னு. என்ன எக்கடை வந்துட்டு நானும் அவன் வருவான்னு நினச்சேன். வரமாட்டான் பார்க்கலான்னு போனா ஒரு மாதிரியே இருக்கா. பசவட்ட கிளம்பி போடி அந்த பக்கம் போடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளி விட்டுக்கிட்டே போனான். அப்படியே வீட்டுச்சு மாதிரியே அப்புறம்தான் பார்க்குறேன் அவன் தலை அப்படியே சவுத்தில் போயிருக்கு. அடப்பாவிங்களா தள்ளான்னு பார்த்து தள்ள முடியல. செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். அஷிஷோ பயமா இருக்கு.
வேற மாதிரி இருந்தா போடி பசக்கட்ட கிளப்பி பாடி இந்த நவுறுடி பண்ணி உன்னை அந்த பக்கத்துல தள்ளவே முடியும். ஐயா பசங்கிட்ட கிளம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. போடி அந்த பக்கம். ஐயா போச்சு போங்க. கீழே உட்காந்துருப்போம். காலை கட்டுற நீனே காலை கட்டுறாங்க ஃபுட்பால் மாதிரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே இருக்கா அந்த அந்த இவ்வளோ பெட்டு காக்காவை போட்டு தரலான்றோம்ல ஃப்ரெண்ட்ஸ். கன்னு எங்கே போட்டோம் நம்ம மறந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஷோயோ போங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வாழ்க்கையை வெறுத்துட்டேன் நான். ஆமாம்ல இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ சாக்கட்ட கிளவி அங்கேயே நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியக்காரி ஃப்ரெண்ட்ஸ். இவ எல்லாம் கமெண்ட்டில் போடுங்க பசக்கட்ட கிளவின்னு. சரி நம்ம போய் கன்னை எங்கே போட்டோன்னு பஸ்ஸு தேடிட்டு வரும். கன்னை மேலே போட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கன்னை மேலே தான் போட்டேன். பிரிஞ்சு எடுத்தான்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் விழுந்திருப்பேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க கிளவிய போட்டே தர முடியும்னு தெரியல. சரி நம்ம போய் அந்த இங்கே புல்லட் இருக்கும் அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த காக்காவை சுட்டு தள்ளிடுவோம். காக்கா இன்னைக்கு ஒன்று சிக்கன் 65 போட போகிறேன். ஒன்று சிக்கன் 65 போட முடியாது. காக்கா பிரியாணி போட்டுறேன் ஒன்று. இரு என்னையாவா கடிக்கிற? நான் கேட்கும் போதே நீ தந்திருக்கணும். இங்கே புல்லட் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
எங்க கண்ணை பாருங்களா, எங்க கண்ணை பாருங்க. ஒசக்கட்ட கிளம்பியோட கண்ணை என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, நம்ம வந்துட்டோம். உள்ள என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? கட்டை அடவாட பண்ணிக்கிற அம்மா வச்சு இது என்ன ஒன்னன் என்னமா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால பண்ணவே முடியல. இருடி வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெயிண்டிங்கை வந்து சேர்த்தா என்ன ஆகும் நீ தெரியலை. எந்த யூடியூபர்ஸும் டைப் பண்ணிக்காங்க தெரில. நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். தப்பாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பக்கம் வந்து போனோம் தான். ஃப்ரெண்ட்ஸ், போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னையோட நம்ம கேம் ப்ளேவை முடிச்சுப்போம். கேம் ப்ளேவை பண்ணி பார்ப்போம்.